ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் முக்காலி. இது வந்து மாமா வீட்டிலலாம் செஞ்சு வச்சுருக்காங்க. இது ரெண்டும் முக்காலி. அதே மாதிரி மணமேடை வந்து இது வந்து மணமேடை. இந்த கட்டை மேலே தான் வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் உட்காருவாங்க. அப்போல்லாம் வீட்லேயே கல்யாணம் பண்ணுறாங்கல்ல வீட்டானே, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் இதில் தான் பொண்ணு மாப்பிள்ளை கீழே வச்சு உட்கார வைக்குவாங்க. அதுக்கு முன்னாடி முக்காலி வச்சு அதுக்கு மேலே அரிசி அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து மாமா வீட்டில் வச்சுருக்காங்க. ஒரு மேரேஜுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. அது எடுத்துகிட்டு வந்து வச்சு தான் தாத்தா எடுத்து மறுபடியும் பழைய இடத்துலயே வைடா அடுக்க அப்படின்னு சொல்லுது. இப்போல்லாம் வந்து மண்டபத்தில் கல்யாணம் பண்ணுறதுனால எல்லாம் சேரு டெக்கரேஷன் பண்ணி சோபா மாதிரி எல்லாம் வச்சிடுறாங்க. அப்போல்லாம் இதுதான் மணமேடைன்னு சொல்லுவாங்க, மணக்கட்டை. இது மேலே உட்காந்து முன்னாடி முக்காலி இது மாதிரி அரிசி தேங்காய் அது மாதிரி வைக்குவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கூடை. இந்த நம்ம புல்லாரெல்லாம் சுற்றும் போது பார்த்திங்கன்னா அதில் சேலை பூஜை பொருளெல்லாம் வச்சு அதை அப்படியே சுற்றி விடுவாங்க. இது கூடை வந்து இப்போல்லாம் வந்து இது அழிஞ்சிருச்சு. அது தாத்தா காலத்துலேருந்து அது அப்படியே பாதுகாப்பாக அந்த மனை இதெல்லாம் வச்சுருக்காங்க. சோறு ஆக்கிறதுக்கு கூட டபரா அது இதுன்னு வச்சுருந்தது. இப்போல்லாம் வாடகை கொடுத்து எடுத்துக்கிறதுனால அது குறைஞ்சிருச்சு நிறையா. தாத்தா இதெல்லாம் வந்து பாதுகாப்பாக வைடா உன் கல்யாணத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்றாரு. என்னைய போட்டு கலாய்க்கிறாரு.